அனைவருக்கும் வணக்கம். விலங்கோடு மக்கள் அணையர் இளங்குநூல் கற்றாரோடு ஏனையவர். அறிவு தரும் நூல்களை கற்றவர்களுக்கும் கல்லாதவர்களுக்கும் உள்ள வேறுபாடுங்கிறது மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டிற்கு சமம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்கீம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கள ஆய்வில் முதலமைச்சர். துவங்கப்பட்ட நாள் பாருங்க, 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி 1 அன்று வேலூர் மாவட்டத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதோட நோக்கம், அரசு அலுவலகங்கள் மற்றும் மருத்துவமனைகளுக்கு செல்லும் குடிமக்கள் திருப்தியுடன் வந்துவிட்டு வெளியேறுவதை உறுதி செய்வதே கள ஆய்வில் முதலமைச்சர் திட்டத்தின் நோக்கமாகும். கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு இங்கெல்லாம் வர அந்த குடிமக்கள் திருப்தியோட வராங்களா, அவங்களோட குறைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகுதா அப்படின்னு பாக்குறதா இதோட நோக்கமா இருக்கு. பல்வேறு மாவட்டங்களில் நிர்வாக பணிகள், வளர்ச்சி மற்றும் நலத்திட்டங்களை மதிப்பாய்வு செய்வதில் இத்திட்டம் கவனம் செலுத்துகிறது. ஸ்கீம்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வராங்க. அதே போல அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் கண்ட்ரோலு, டெவலப்மெண்ட், ஒவ்வொரு மாவட்டத்திலயும் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மதிப்பாய்வு செய்வதும் இந்த திட்டத்தோட கவனமா இருக்கு. அமைச்சகம் அல்லது தலைமை முகமை பாருங்க, இத்திட்டத்தை முதல்வர் அலுவலகம், முக்கிய அமைச்சர்கள், துறை செயலாளர்கள் மற்றும் துறை தலைவர்களோட ஒத்துழைப்புடன் மேற்பார்வையிடுகிறது. முதல்வரோட ஆபீஸ்ல இருக்கிறவங்க, அந்த அமைச்சர்கள், துறை செயலாளர்கள், துறை தலைவர்கள், இவங்க எல்லாருமே அவங்களோட ஒத்துழைப்போட தான் இது மேற்பார்வையோட நடந்துட்டு இருக்கு. பயனாளிகள் யார் யாருன்னு பாருங்க, தமிழக குடிமக்கள், குறிப்பாக வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் மற்றும் திருவண்ணாமலையில் இருக்கிறவங்க அரசின் மாவட்டங்களில் திட்டங்களை மேம்படுத்தி செயல்படுத்துவதன் மூலம் பயனடைவார்கள். இந்த குறிப்பா வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவங்க அந்த மாவட்டத்துல திட்டங்கள் எல்லாம் மேம்படுத்தி செயல்படுத்துறது தான் இந்த திட்டத்தோட நோக்கம். தகுதி யார் யார் பாருங்க, இந்த முயற்சியின் மூலம் மதிப்பாய்வு செய்யப்பட்டு மேம்படுத்தப்பட்ட அரசு சேவைகள் மற்றும் திட்டங்களில் இருந்து தமிழகத்தின் அனைத்து குடிமக்களுக்கும் மறைமுகமாக பயனடைய தகுதியுடையவர்கள் ஆவர். டைரக்டாவும் சரி, இன்டைரக்டாவும் சரி, இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் யார் யாருக்கெல்லாம் போய் சேருதோ அவங்க எல்லாமே இதுக்கு தகுதியான நபர்கள் தான். இந்த திட்டம் குடிமக்களின் திருப்திக்கு முன்னுரிமை அளிப்பதற்கும் வளர்ச்சி மற்றும் நலத்திட்டங்களை திறம்பட செயல்படுத்துவதை உறுதி செய்வதற்கும் தமிழக அரசின் பெரும் உறுதிப்பாட்டை எடுத்து காட்டுகிறது. இது என்னன்னா, கள ஆய்வு அப்படின்னு சொன்னா ஃபீல்டுக்கே போயிட்டு முதலமைச்சர் என்னென்ன மாதிரியான திட்டங்கள் எல்லாம் போட்டிருக்காங்களோ இந்த திட்டம் நல்ல முறையில எல்லாருக்கும் போய் சேருதா அப்படிங்கிறத பாப்பாரு. அதே போல இதுல இன்னும் முன்னேற்றங்கள் இருக்கா, இளைஞர்களோட நலன்ல இன்னும் முன்னேற்றங்கள் இருக்கா, இன்னும் என்ன மாதிரியான திட்டங்கள் எல்லாம் எடுத்துட்டு வந்தா ஒவ்வொரு மாவட்டமும் மேம்படும். சோ இது எல்லாமே பாக்குறதா இந்த கள ஆய்வில் முதலமைச்சரோட ஸ்கீம்ஸோட நோக்கங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.